சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்த நிலையில அந்த கட்சிக்கு 300 கோடி ரூபாய் அன்பளிப்பு தந்திருக்காரு. இதை தொடர்ந்துதான் அவர் போட்டியிடுவதற்கான ஒரு தொகுதி அதிமுக தரப்புல ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தொகுதியில போட்டியிடுவதற்காக 300 கோடி ரூபாய் செலவு செய்யும் லீமா ரோஸ் பின்னணி பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் இவர் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை பொறுப்பில் பணியாற்றி வந்தவர். இப்ப கருத்து வேறுபாடு காரணமா அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கார். இவர் அதிமுகவில் இணைந்தது தொடர்பா ஏராளமான பின்னணி தகவல்கள் வெளியே கசிஞ்சிருக்கு. அந்த வகையில தான் அதிமுக தேர்தல் நிதிக்காக 300 கோடி ரூபாய் வழங்கியதாக தெரிய வந்திருக்கு. இதோடு மட்டும் இல்லாம தனக்கு அதிமுக தரப்புல போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அந்த வகையில தான் தனக்கு சேலம் இல்லனா கள்ளக்குறிச்சி தொகுதியை ஒதுக்கி தரணும்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டின் பிரபல லாட்டரி அதிபராக மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல சேலம் இல்லனா கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடலான்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தான் போட்டியிடும் தொகுதியில 100 கோடி ரூபாய் அளவுல செலவு செய்வதற்கும் அவர் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுது. தமிழக அரசியல் களத்துல தேர்தலுக்காக இவ்வளவு பெரிய நிதியை யாரும் செலவு செய்தது கிடையாது என்பது மிகப்பெரிய வரலாற்று பதிவும் கூட. அந்த வகையில தான் லீமா ரோஸ் எப்படியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல சட்டசபைக்குள் நுழைந்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கில திட்டமிட்டு வராரு. இதே லாட்டரி அதிபர் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல தேர்தல் பணிக்குழு செயலாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. ஏற்கனவே குடும்ப ரீதியாக ஆதவ் அர்ஜுனாவிற்கு மார்ட்டின் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய மோதல்கள் திரைமறைவுல நடைபெற்றிருக்கு. இந்த நிலையில தான் முன்னதா லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் புதுச்சேரியில புதிதாக கட்சி தொடங்கி அவரும் அரசியல் களத்துல குதித்துட்டு இருக்காரு. அவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.